அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் குரு தங்கராஜன். ஏஜேஎஸ் அப்பா ஜோதிட சூத்திரம், ஏஜேஎஸ் ஆத்மா ஜீவா சரீரா முறையில் திருமண பொருத்தம் பார்க்க, ஜாதக பலன் பார்க்க 64 விதிகள். இது பாருங்களா, ஒரு பெண்ணுடைய ஜாதகம். இந்த பெண்ணுடைய ஜாதகத்தில் பாருங்க, குரு திசையில சனி புத்தியில கல்யாணம் நடந்துச்சு. குரு திசையில சனி புத்தி. இப்ப பாருங்க, குரு திசை சனி புத்தி எப்படி கல்யாணம் பண்ணிருக்குன்னு பார்த்தோம்னா, சனி இருக்காரு லக்னத்துக்கு 9ல பாக்கியஸ்தானத்துல இருக்காரு சனி பகவான். அவர் சந்திரன் சாரம் ஏறினார். சந்திரன் பாத்தீங்கன்னா குரு சாரம் ஏறினார். அப்போ தசாநாதனாகிய சனி பகவான் திருமணத்தை செய்து வைக்கல, அந்த பாவ தொடர்பை அது கொடுக்கல. அடுத்து பாத்தீங்கன்னா சனி திசையில குரு புத்தி வந்துருச்சு. குரு வந்த உடனே குரு பாத்தீங்கன்னா அவர் லக்னத்திற்கு 8 மற்றும் 11 லக்னத்திற்கும் 3ஆம் பாவத்திலே உச்சம் பெற்று காணப்படுகிறார். இப்ப குரு என்ன செய்யறாரு பாத்தீங்கன்னா, குரு நின்ற நட்சத்திரம் பாருங்க, புதனுடைய நட்சத்திரம் ஆயில்யம் 1ல நிக்கிறாரு. செவ்வாய் அப்படிங்கக்கூடிய கிரகம் பாத்தீங்கன்னா அவர் ஆயில்யம் 2ல் நிக்கிறாரு. சுக்கிரன் அப்படி சொல்லக்கூடிய கிரகம் பாத்தீங்கன்னா அவரும் ஆயில்யம் 2ல் நிக்கிறார். அப்ப குருவும் புதனும் சுக்கிரனும் 3 பேருமே புதனுடைய நட்சத்திரத்துல தான் இருக்காங்க. அப்போ லக்னாதிபதியாகிய சுக்கிரன் லக்னத்திற்கு மறையில அவர் 3ல தான் இருக்காரு. அதனால சுக்கிரன் லக்ன தொடர்பு கிடைத்து விட்டது. லக்னத்திற்கு 7ஆம் பாவ அதிபதி செவ்வாய், குருவுக்கு செவ்வாய் தொடர்பு. அப்ப குரு புத்திநாதனுக்கு லக்னாதிபதியினுடைய தொடர்பு, 7ஆம் பாவ அதிபதியினுடைய தொடர்பு, 2ஆம் பாவத்தில் என்ற புதனுடைய தொடர்பு. புதன் 2ஆம் பாவத்தில் இருக்காரு இல்லையா, இந்த 3 பேருமே சேர்ந்து புதன் சார்பில் தான் இருக்காங்க. அப்ப 2ஆம் பாவ தொடர்பு. அப்ப கல்யாண காலம் வந்துருச்சு, கல்யாணமும் நடந்துருச்சு. இப்படிதான் ஒவ்வொரு ஜாதகத்திலையுமே கல்யாணம் ஆகிறப்ப லக்னம் 2 7ஆம் பாவ தொடர்பு இல்லாமல் கல்யாணம் நடக்கிறது இல்லை. இப்ப அந்த ஜாதகத்துல எந்த ஜாதகத்திலையும் இந்த விதியை இந்த விதி எப்படி செயல்படுதுன்னு நமக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா லக்னம் 2 7ஆம் பாவ தொடர்பு இல்லாமல் கல்யாணமே நடக்கிறது இல்லை. இப்ப இந்த ஜாதகத்திலையும் கல்யாணம் காலம் வந்துருச்சு, பாவ தொடர்பு வந்துருச்சு. குரு கல்யாணம் செஞ்சு வைக்கிறார். இந்த பையன் பாத்தீங்கன்னா குருனுடைய நட்சத்திரத்துல போற விசாக நட்சத்திரம், ஜென்ம நட்சத்திர அதிபதி குரு. இப்போ இந்த பையன் கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரேவதி நட்சத்திரம். இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்ட பையன் இருக்கான் இல்லையா, அவன் ரேவதி நட்சத்திரம். விசாக நட்சத்திரத்தினுடைய அதிபதி குரு, ரேவதி நட்சத்திரத்தினுடைய அதிபதி புதன். பாருங்க, குரு இங்க இருக்காரு, புதன் இங்க இருக்காரு. புதனுக்கும் குருவுக்கும் மத்தியில கேது இருக்கிறார். இப்போ திருமணமே இது தடையாகும் இல்லையா, இந்த மாதிரி இருந்தா திருமணமே தடையாகும். திருமணமே தடையானதுனால்தான் லேட்டாவே மேரேஜே நடக்குது. ஆனா பாவ தொடர்புகள்லாம் அதுல கிடைச்சிருக்குது இல்ல, லக்ன தொடர்பு, 2ஆம் பாவ தொடர்பு, 7ஆம் பாவ தொடர்பு. இந்த பாவ தொடர்பு கிடைச்ச உடனே அப்படியே கொஞ்சம் தம் பிடிச்சிட்டு அந்த கல்யாணம் நடக்குது. ஆனால் இந்த பையனோட ஜென்ம நட்சத்திராதிபதி குரு, இந்த பொண்ணோட ஜென்ம நட்சத்திராதிபதி குரு, பையனோட ஜென்ம நட்சத்திராதிபதி புதன். இந்த 2 கிரகத்துக்கு இடையில பாத்தீங்கன்னா கேது உட்கார்ந்து இருக்காரு. கேது எங்க இருக்காருன்னு பாருங்க, கேது குருனுடைய 2ஆம் பாதத்துல இருக்காரு. புதன் பாத்தீங்கன்னாக்கா மேல இருக்காரு, குரு பாத்தீங்கன்னா கீழே இருக்காரு. இப்ப குருவுக்கும் புதனுக்கும், அதாவது பெண்ணினுடைய ஜென்ம நட்சத்திர அதிபதியாகிய குருவுக்கும் பையனுடைய ஜென்ம நட்சத்திர அதிபதியாகிய புதனுக்கும் இடையில கேது நிற்கிறார். இதுதான் அப்பா ஜோதிட சூத்திரத்தில் 64 விதிகளில் பெண்ணினுடைய ஜென்ம நட்சத்திர அதிபதிக்கும் ஆணினுடைய ஜென்ம நட்சத்திர அதிபதிக்கும் இடையே ராகுவோ கேதுவோ நிழல் கிரகமோ அல்லது நீச்ச கிரகமோ இருந்தால் அந்த தம்பதியர்கள் சேர்ந்து வாழ மாட்டார்கள், பிரிந்து விடுவார்கள். அதனால் பொருத்தம் சேர்க்க கூடாது அப்படின்னு சொல்றோம். இதற்கு சில விதிவிலக்குகள்லாம் இருக்கு. அது கோச்சார கதியில இயற்கையாகவே சில காலங்களில் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இதுல கண்ணாடியில முகம் பார்ப்பது போல குருவுக்கும் புதனுக்கும் இடையில கேது இருக்கிறாருங்கிறது இங்க தெளிவாக நமக்கு தெரியுது. அதனால இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா அவங்கள கல்யாணம் பண்ணாதீங்க, பொருத்தம் சேர்த்தாதீங்க. 10 பொருத்தம் இல்ல 30 பொருத்தம் பார்த்தாலும் புதனுக்கும் குருவுக்கும் இடையே நிழல் கிரகமாகிய கேது இருப்பதால் இந்த குருனுடைய புத்தியில குருனுடைய அந்தரம்
குரு, சனி, புதன், கேது இந்த மாதிரி வரும் இல்லையா? அப்ப குருவுல புதன் வரும். குருவுல புதன் வரும்போது ஏற்கனவே இது தொடர்புல இருக்கிற மாதிரி இருந்தாலும் இந்த புதன் வரும்போது, புதனுக்கு அடுத்ததான் கேது வரும்போது, இந்த 2 கிரகத்துக்கு இடையில கேது இருக்கிறதுனால ரெண்டையும் கட் பண்ணி விட்டுரும், வேண்டாம்னு சொல்லிட்டு பிரிச்சு விட்டுரும். அந்த கேதுங்கிறது அந்த வேலையை கண்டிப்பா செஞ்சிருவார். நாடி ஜோதிடம் படித்தவர்களுக்கு இதனுடைய நுட்பம் ஓரளவுக்கு தெரிய வரும். ஆனால் நாடி ஜோதிடத்துல சொல்லக்கூடிய விதிகளுக்கும் அப்பா ஜோதிடத்துல சொல்லக்கூடிய விதிகளுக்கும் மிகவும் வேற்றுமை இருக்கிறது. அதாவது வித்தியாசம் இருக்குது. என்ன வித்தியாசம்னா, இந்த 2 கிரகத்திற்கு இடையிலே இப்படி இருந்தா இந்த 2 கிரகத்தை சேர்த்தக்கூடாது அப்படிங்கிறது தான் அப்பா ஜோதிட சூத்திரம் கூறுகிறது. இது போல 64 விதிகளில் இந்த ஜாதகத்தில் ஒரு விதி செயல்படுது. பெண்ணினுடைய ஜென்ம நட்சத்திர அதிபதிக்கும் ஆணினுடைய ஜென்ம நட்சத்திர அதிபதிக்கும் இடையே கேது இருந்தால் அவர்கள் திருமணம் செய்த பிறகு பிரிவார்கள், கணவன் மனைவியாக வாழ மாட்டார்கள். திருமணமே தடையெல்லாம் வரும். அந்த தடை எப்படி நிற்குதுன்னா, இந்த கேதுங்கிறவர் பார்த்தீங்கன்னா குருனுடைய நட்சத்திரத்தில் கேது புரட்டாதி நட்சத்திரம், புனர்பூசம், விசாகம், புரட்டாதி அப்படிங்கிறது குருனுடைய நட்சத்திரத்துல இந்த கேது அப்படிங்கிற நிக்கிறார். அதனால இந்த கேது குரு சாரத்துல நிக்கிறதுனால அப்படி ஒரு தொடர்பை அந்த இடத்துல கொடுக்கிறார். ஆனா இந்த குருவானவர் புதனை தொடுவதற்கு விடுவாரா அப்படின்னு சொன்னாக்கா, புதனுடைய நட்சத்திரத்தில் தான் இருக்காரு, தொடர்ந்து விடுவாரான்னா மத்தியில கேது இருக்கிறதுனால, அந்த நிழல் கிரகமா இருக்கிறதுனால இந்த ஒளியானது அந்த புதனை சென்று அடையாது. அந்த கேதுவோ ராகுவோ இருந்தால், நிழல் கிரகம் இருந்தால் தடுத்து விடுவார்கள். அதனால் பிரிவு ஏற்படுகிறது என்பதை கண்டறிந்து சொல்லக்கூடியதுதான் 64 விதிகள். தொடர்ந்து நீங்கள் என்னோடு பயணிங்கள், நானும் உங்களோடு தொடர்ந்து பயணிக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.